பேர் மாதப்பன், கிருஷ்ணகிரி. 2013 வந்து 2013. இது ஃப்ரூட்ஸ் சீசன் டைம் மாதிரி. கிருஷ்ணகிரி வியாபாரம் கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு. அப்போ வந்து 2013 கொஞ்சம் ரொம்ப கடன், ஒரு 5 லட்ச ரூபாய் கடன் ஆயிடுச்சு. அதை வந்து வியாபாரம் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடித்தேன். பிள்ளைங்கெல்லாம் 3 பேர் படிக்கிறாங்க. அவனை கொஞ்சம் ஏதோ நல்லா படிக்க வைக்கிறேன். இது வெயில் டைமு நல்லா வியாபாரம் ஆகும். நல்லா வெயில் டைமில் வந்து நல்லா தணுப்பான பொருள் இது. இது குடல் புண்ணுக்கும் நல்லது, நல்லா சாப்பிடுவாங்க. அந்த சுகருக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னுவாங்க. அதனால் அது அந்த சீசன் டைமில் வியாபாரம் பண்ணுற வேலையை இருக்குது. மற்ற டைமில் நாவல் பழம் வியாபாரம் பண்ணுவேன். மற்ற டைமில் வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்து வியாபாரம் பண்ணுவேன். சீசன் தகுந்த மாதிரி வியாபாரம் பண்ணுவேன். இது வந்து திண்டிவனத்துலேருந்து வருது. இங்கே நாகர்கோயில் காமினி பஸ் ஸ்டாண்டில் வந்துடுது. இல்லாத டைம்ல ரொம்ப கஷ்டம். அந்த முதல்ல கூட எடுக்க முடியாது. அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன். பேலன்ஸ் வைக்குவேன். அதில் ஒரு 500 1000 வீட்டுக்கு அனுப்புவோம். அந்த மாதிரி தான் போல போடுது. அதில் பேலன்ஸ் வச்சாக்கா இதில் விற்று அதுக்கு பைசா அடிக்கிறோம். அந்த மாதிரி தான் ஓடுது பொழுது. இது அங்கேருந்து 60 ரூபாய்க்கு ரேட் வருது. 60 ரூபாய் ரேட் வரும்போது நாங்கள் கவர் அதெல்லாம் சேர்ந்து 60-70 ஆயிடுது. 100 ரூபா போட்டால் தான் அந்த டேமேஜ் அதெல்லாம் போயிடும். கழிச்சு அது ஒரு 10 ரூபாய் கிலோ மேல் கிடைக்கும். வியாபாரம் அந்த டைம்ல அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதான். சமாளிக்கணும்னாக்கா ஏதோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதான். கோட்டாரில் தான் எங்கேயும் ஆசாரிமர் தெருவில் தான் இருக்கிறேன். நந்தவனத்தில் வீடு வாடகைக்கு எடுத்துருக்கிறேன். அடுத்த சீசனில் நாவப்பழம் வரும். அது கிருஷ்ணகிரி, ஓசூர், இந்த மாதிரி ஆந்திரா, பெங்களூர் அங்கேருந்து வருது. அது ஏதாவது சுமாராக போகும். ரேட்டை பொறுத்து போகும் வேலை. ஃபர்ஸ்ட் ரேட்டு அதிகமாக ரேட்டு வந்துச்சுன்னா நாம 400 ரூபா போட்டால் தான் பைசா நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் டேலி ஆகும். நம்மளுக்கும் 5-10 நிற்கும். அவ்வளோதான். ஆமாம், நோயை குறைக்கும். சுகர் பெஸ்ட்டு. அந்த ரத்த கண்ட்ரோல் அதெல்லாம் நல்லா உடம்பு நல்லது, சத்தான பொருள். வியாபாரம் எல்லாம்னாக்கா சீசன் டைம்ல வருஷத்துக்கு ஒரு முறை வருது. பொருள் வருஷத்துக்கு ஒரு முறை வரும்போது இது வாங்கி சாப்பிட்றாங்க. அது சுகருக்கு நல்லது கேட்கணும்னா அதை வாங்கி சாப்பிட்றாங்க. எல்லாத்துக்குமே பெஸ்டான இதுதானே. அதனால இதுவும் அதை சுமாராக அந்த வெயில் டைம்ல வாங்கி சாப்பிட்றாங்க. அது இந்த குடல் புண்ணு, சுகர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ரத்த அது தண்ணி நீர் சத்து கூட இருக்கும். அதனால பிரச்சனையா? ஆமா, இப்போ வந்து தள்ளுவண்டி நான் தள்ளி தான் நிற்கிறேன். ஒரே இடத்துல நிற்கிறதுல போலீஸ் வந்தா நீ வந்து அந்த பிரச்சனை வந்துச்சாலே தள்ளுவண்டியெல்லாம் யாரும் ரோட்டில் விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால நான் ஊருக்கு போயிட்டு இருந்தேன். மீட்டிங் எனக்கு தெரியாது. சரி சார், நாங்கள் கொஞ்சம் தள்ளி விட்டுக்கிறேன், என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, படிக்கிறாங்க. இந்த தொழில் தான், தொழிலை விட்டா வேறு தொழிலான்னு சொன்னேன். சரி நாங்கள் தள்ளி விட்டுக்கிறான்னு சொன்னேன். சரி கம்முன்னு போயிட்டாங்க. எதுவும் பேசலை. மேலே தான் தள்ளி விட, இந்த பேனர் மறைக்கிறதுனால அதனால் நான் மேலே தள்ளி விட்டுக்கிறேன். கடைக்காரரும் எதுவும் அவங்க எதுவும் சொல்கிறதில்ல. அவங்க நல்லவங்க தான் கடைக்காரங்க. பெஸ்ட்டு வந்து கன்னியாகுமரி மாவட்டம் வந்து அவங்க மக்கள் எல்லாருமே நம்மளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. நல்ல மாவட்டம் இது. கன்னியாகுமரி நல்ல மாவட்டம். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்தால் வந்து யாரும் எந்த பிரச்சனையும் எந்த தொந்தரவும், ஒரு போலீஸ் ஆகட்டும் யாரும் எந்த தொந்தரவும் பண்ணுறதில்ல. பிளேஸா? பிளேஸ்னா நாங்கள் வியாபாரத்துக்கு தான் வந்தது. பிடிக்கணும்னாக்கா நாங்கள் அந்த இடமெல்லாம் போனதில்லை.
குடிக்கணும்னு நம்மளுக்கு வந்து கன்னியாகுமரி வந்து திருவள்ளுவர் சிலை, வேடந்திர மண்டபம், பீச்சு அங்கே தான் போயிருக்கிறேன். வந்து வட்டக்கோட்டை போயிருக்கிறேன், அவ்வளோதான். கன்னியாகுமரி மக்களை பற்றி கருத்து என்னது? அவங்க கன்னியாகுமரி மக்கள் வந்து நம்ம வந்து யாரும் நம்ம யாரும் ஏமாத்துறது, அதனால நல்லா இருக்கிறாங்க, நம்ம கிட்ட நல்லா பழகுறாங்க, செய்கிறாங்க. நாமளும் எந்த பிரச்சனையும் போகிறதில்ல, அவங்களும் நம்ம கூட நமக்கு ஹெல்ப்பை தான் பண்ணுறாங்களே தவிர எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்ல. அங்கே வியாபாரம் பண்ணல, விவசாயம் தான் பண்ணியிருந்தேன். விவசாயம் எல்லாமே பண்ணுவோம், விவசாயம் எல்லா பொருளும். சீசன் அங்கே வந்து தக்காளி, கத்திரிக்காய் வைக்குவோம். மழை தண்ணி இல்லை கிணத்துல, அதனால அங்கே வந்துட்டோம். நாங்கள் இங்கே அந்த மாமரம் இருந்தது, அதை பார்த்தோம். அப்படியே மாடு 2 வச்சோம்னா இந்த கடன் தொல்லைக்காக நான் அதெல்லாம் விற்றுட்டு இங்கே வந்து பொழைக்க வந்துட்டேன்.